இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சக்ரா அலைனிங் ப்ராக்டிஸ், ப்ரீதிங் ப்ராக்டிஸ். ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து 2 கையும் சின்முத்ரா வச்சு நல்லா ஆழமாக மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க. Inhale deeply and exhale slowly. ஜஸ்ட் ப்ரீத் பண்ணிக்கிட்டே நம்ம கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் ரிலாக்ஸாக சொல்கிறத மட்டும் கவனிங்க போதும். 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா? 7 சக்ராஸ் எங்கெல்லாம் இருக்கு? முதல்ல ஃபர்ஸ்ட் மூலாதார சக்கரம். நம்ம டெயில் போனோட எண்டுல நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, டெயில் போனோட எண்டுல மூலாதார சக்கரம் இருக்கு. சரியா? சுவாதிஷ்டான சக்கரம், சுவாதிஷ்டானம் 2வது சக்கரம். அது எங்க இருக்குன்னா தொப்புள் இருக்கு. அதாவது இதான் தொப்புள் அப்படின்னா, தொப்புல இருந்து ஒரு 3 விரல் கீழே வச்சு இப்படி 3 விரல் வச்சோம்னா அதுக்கு கீழே இந்த இடத்துல சுவாதிஷ்டானம். சரிங்களா? அதாவது அம்பிளிக்கல் பார்ட்ல இருந்து கீழே, அதாவது அது மேல வைக்காம கீழே வச்சோம்னா 3 விரலுக்கு கீழே சுவாதிஷ்டானம். சரியா? அம்பிளிக்கல் பார்ட் தான் மணிப்பூரகம்னு சொல்லுவோம். ரைட்டா? நெஞ்சுக்குழி இருக்குல்ல, அது அநாதகம் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டைக்குழி விசுத்தி. ரைட்? புருவ மத்தி ஆக்னா. உச்சந்தலை இது எப்படி மெஷர் பண்றதுன்னா, இப்படி 2 கட்ட விரல காதுல வச்சுட்டு உங்க மிடில் ஃபிங்கர் இருக்கு பாருங்க, அத இப்படி மேல வச்சீங்கன்னா இந்த மிடில் ஃபிங்கர் சந்திக்கிற இடம் தான் சகசிரஹாரம், 7வது சக்கரம். ஓகே? உச்சந்தலை. இந்த பிறந்த குழந்தைக்கு பார்த்தா நடுவுல குழி மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் சகசிரஹார சக்கரம். சரியா? சோ நம்ம உடம்புல 7 மேஜர் சக்ராஸ் இருக்கு, நிறைய மைனர் சக்ராஸ் இருக்கு, பட் 7 மேஜர் சக்ராஸ் இருக்கு. சரியா? ஒவ்வொரு சக்கரமும் எதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணுது. சோ சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது மூலமா முதல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ரைட்? இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பிராக்டிஸ் எதுக்குன்னா, அந்த சக்ராஸ ப்ராப்பரா அலைன் பண்றதுக்கு. அதாவது என்ன நடக்கும்னா, ஒரு சில நேரம் நமக்கு டைஜஷன் ப்ராப்பரா இருக்காது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மணிப்பூரக சக்கரம் நல்லா வேலை பார்க்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நிறைய பேருக்கு தைராய்டு ரிலேட்டடா பிரச்சனை வருது. ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, இந்த மாதிரி தைராய்டு ரிலேட்டடா பிரச்சனை வருது. அப்போ நம்மளோட விசுத்தி சக்கரம் அது நல்லா வேலை பார்க்கலன்னு அர்த்தம். சரியா? சோ இந்த மாதிரி எல்லா சக்கரமும் ஒவ்வொரு கிளான்ஸோட கனெக்டட். ஓகேவா? சோ இன்னைக்கு பண்ணக்கூடிய பிராக்டிஸ் இந்த சக்கராஸ் அலைன் பண்றதுக்கான பிராக்டிஸ் பண்ண போறோம். முதல்ல மணிப்புரகத்துல இருந்து பண்றோம், தொப்புல இருந்து. சரியா? மணிப்புரகம் நல்லா ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உடம்புல இருக்கிற மேஜர் ஆர்கன் சொல்லக்கூடிய கிட்னி, லிவர், ஸ்பிளீனு, அப்புறம் நம்மளோட பான்கிரியாஸ், கால் பிளாடர், இதெல்லாம் நல்லா வேலை பார்க்கும். ஓகேவா? டைஜஷனே ப்ராப்பரா இருக்கும். சோ மணிப்புரகம் நல்லா வேலை பார்க்கும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்க ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் ஹேண்ட்ல உள்ளங்கை, உள்ளங்கைய தொப்புள் மேல வச்சுக்கிறோம். சரியா? லெப்ட் ஹேண்ட் மேல, அதாவது பாருங்க, இந்த கை மேல தூக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். கொண்டு உச்சந்தலையில அப்படி மேல வச்சுக்கணும். ஓகே? இந்த பொசிஷன்ல 10 கவுண்ட்ஸ் பிரீத் பண்ண போறோம். ஓகே? இதே பொசிஷன்ல 10 கவுண்ட்ஸ் பிரீத். தென் கைய மாத்திட்டு ரைட் ஹேண்ட் மேல எடுத்துட்டு அப்படியே மெதுவா கீழே கொண்டு வச்சு 10 கவுண்ட்ஸ் பிரீத் பண்றோம். ரைட்? இது ஃபர்ஸ்ட் மணிப்பூரகத்துக்கு. நெக்ஸ்ட் அநாதகத்துக்கும் அதே மாதிரி நெஞ்சுக்குழியில கை வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் மேல கொண்டு ஓகே, உச்சந்தலையில இப்படி கை வச்சு 10 கவுண்ட்ஸ் பிரீத். தென் சேஞ்ச். இது அநாதகத்துக்கு. விசுத்திக்கும் அதே மாதிரிதான். முதல்ல ரைட் ஹேண்ட் தொண்டையில வைக்கிறோம், மேல இருந்து கை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் தலைக்கு மேல, தென் சேஞ்ச். ஓகே? ஆக்னாக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கைய ரப் பண்ணிட்டு, சரியா, ஒரு 21 கவுண்ட்ஸ் நல்லா சூடு பறக்கிற அளவுக்கு ரப் பண்ணிட்டு, பண்ணதுக்கு அப்புறமா ரைட் ஹேண்ட் புருவ மத்தியில லெஃப்ட் ஹேண்ட் மேல எடுத்து தலைக்கு மேல வச்சு இந்த பொசிஷன்ல 10 கவுண்ட்ஸ் பிரீத் பண்றோம். ஓகே? இது ஆக்னாக்கு. அகைன் கை சேஞ்ச் பண்ணி ரப் பண்ணிட்டு கையை சேஞ்ச் பண்ணுவோம். தென் சகசிரஹாரத்துக்கு மட்டும் பாருங்க, கை இருக்குல்ல மேல இந்த பொசிஷன், இவ்வளவுதான், கீழே எல்லாம் இறங்கல கை. ஜஸ்ட் கை நல்லா நடக்கும். ஓகே? ஜஸ்ட் மேல வரைக்கும் கொண்டு வரோம், பட் நாட் டச். ஓகே? இப்போ என்ன நடக்கும்னா,
எனர்ஜி லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் முடிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் we can feel that 21 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு தென் லெஃப்ட் ஹேண்ட் தலைக்கு மேல வச்சுக்கிறோம், ரைட் ஹேண்ட் அதுக்கு மேல. ஓகே, இந்த பொசிஷன்ல ஒரு 10 கவுண்ட்ஸ் பிரீதிங். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டானமும் இருக்கு. ரைட்டா? மூலாதாரம் நல்லா வேலை பார்த்தாதான் பேஸ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு. பேஸ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கணும். நமக்கு நிறைய லோவர் பேக் பெயின் வருது, அந்த பேக் ஸ்டிஃபா ஆறது, இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட மூலாதாரத்தோட பிரச்சனை. சோ மூலாதாரம் சரியா ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம், பட்டர்ஃபிளை பொசிஷன் இருக்குல்ல, பட்டர்ஃபிளை பொசிஷன்ல கால் ரெண்டும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பட்டர்ஃபிளை பொசிஷன்ல வச்சுட்டு, ஓகே, இங்க இருந்து ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணிட்டு தலையை டவுன் பண்ணிட்டு பட்டர்ஃபிளை மூவ்மெண்ட் ஒரு 21 கவுண்ட்ஸ் பண்றோம். சரியா? இது முடிச்சிட்டு சுவாதிஷ்டானத்துக்கு உங்க ரைட் லெக் கீழே, லேடிஸா இருந்தா லெஃப்ட் லெக், நீங்க வந்து ரைட் லெக் கீழே வச்சிருக்கோம். ரைட் ஆங்கிள் இருக்குல்ல, ரைட் ஆங்கிளுக்கு மேல லெஃப்ட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு பாதத்தை, இப்படி இருக்கிற பாதத்தை இப்படி திருப்பிடுறோம். திருப்பி உடம்ப ஒட்டி கொண்டு போய் வைக்கிறோம். ரைட்டா? நீங்க உடம்ப ஒட்டி உங்களோட லெஃப்ட் ஹீல் இருக்குல்ல, ஹீல் படுற இடம் தான் மூலாதார சக்கரம், உங்களோட சுவாதிஷ்டான சக்கரம். ரைட்? இந்த பொசிஷன்ல வச்சுட்டு பாருங்க, லெஃப்ட் எல்போ கீழே வைக்கிறோம், ரைட் எல்போ அதுக்கு ஃப்ரண்ட்ல. ஓகே, இந்த பொசிஷன்ல நாக்கு இருக்குல்ல, நாக்க வெளியே எடுத்துட்டு இந்த இடத்த பார்க்கணும். இந்த பொசிஷன்ல 10 கவுண்ட்ஸ் பிரீத். இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலாக்ஸா கண்டினியூ பண்ணலாம். ஆரம்பிப்பா? நேரா உட்காந்துக்கங்க. முதல்ல உங்களால முடியும்னா பத்மாசனா இல்ல சுகாசனா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க. ரைட்? ஃபர்ஸ்ட் நல்லா 2 கையும் சின்முத்ரா வச்சுக்கோங்க. முதல்ல சாரி, 2 கை ஓபன்ல வச்சுக்கோங்க, மடி மேல. நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுங்க 3 டைம்ஸ். டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ நம்ம பண்ண போறது மணிப்பூரக சக்கரத்துக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் எடுத்து தொப்புள் மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா மேல லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணிக்கிட்டே கீழே கொண்டு வந்து உச்சந்தலையில வச்சிருங்க. ரைட்? நல்லா மூச்சு வாங்குறோம், கண்ணை திறக்க கூடாது. இனிமேல மூச்சு வாங்கும் போது ஸ்டமக் நல்லா வெளியே வரணும், மூச்சு விடும்போது உள்ள போகணும். கான்சென்ட்ரேட். இன்ஹேல், ஸ்டமக் அவுட். Exhale in. Inhale out. Exhale in. Inhale out. Exhale in. Inhale out. Exhale in. Inhale out. Exhale in. Continue. இப்போ அப்படியே கைய மாத்திக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் தொப்புள் மேல, ரைட் ஹேண்ட் நல்லா மேல எடுத்துட்டு அப்படியே மெதுவா கையை கீழே இறக்கி தலை மேல வச்சு ஸ்டார்ட். அகைன் இன்ஹேல், ஸ்டமக் அவுட். Exhale in. Inhale out.
exhale in, inhale out, exhale in. Continue. இப்போ 2 கையும் மடி மேல, உள்ளங்கை கீழ வச்சுக்கோங்க. 2 கையும் மடி மேல வச்சுட்டு, ஜஸ்ட் ரிலாக்ஸா ஒரு 2 டைம்ஸ் பிரீத் பண்ணுங்க. 2 டைம்ஸ் ரிலாக்ஸ்லி இன்ஹேல். எஸ். இப்போ அநாதக சக்கரம். நெஞ்சு குழியில ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல எடுத்து இன்ஹேல், அப்படியே மேல எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையை கீழே கொண்டு வாங்க. உச்சந்தலையில வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட். இன்ஹேல் பண்ணும்போது ரிப் கேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Continue. அப்படியே ரிலாக்ஸா கையை மாத்திக்கங்க. ரைட் ஹேண்ட் மெதுவா மேல எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை மேல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அகைன் இன்ஹேல், ரிப் கேஜ் ஓபன், எக்ஸேல். கை ரெண்டும் மடி மேல வச்சுட்டு அகைன் 2 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ ரைட் ஹேண்ட் தொண்டை குழியில வச்சுக்கோங்க.
லெஃப்ட் ஹேண்ட் மேல எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து உச்சந்தலையில வைங்க. Concentrate on your throat. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Continue. அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கங்க கைய. லெஃப்ட் ஹேண்ட் த்ரோட்ல, ரைட் ஹேண்ட் நல்லா மேல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கையை கொண்டு வந்து உச்சந்தலையில வச்சு. இப்போ மறுபடியும் கை எடுத்து மடி மேல வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணி மெதுவா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. 2 டைம்ஸ். கை மடி மேல வச்சு நல்லா பிரீத் பண்ணிக்கங்க. இப்போ நெத்தி, ரைட். ஆக்னா சக்கரா கையை நல்லா ரப் பண்ணிக்கங்க. ரைட் ஹேண்ட் நெத்தி மேல, லெஃப்ட் ஹேண்ட் மேல எடுக்கிறோம். இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கை கொண்டு வந்து நெத்தி மேல வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. பூர்வ மத்தியில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸேல். இன்ஹேல், exhale, inhale, exhale. Continue. Again கையை ரப் பண்ணுங்க. கையை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் நெத்தி மேல, ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வந்து அப்படி உச்சந்தலையில.
இப்போ மெதுவா எடுத்துட்டு கை மறுபடியும் மடி மேல வச்சுட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ கை மேல லிஃப்ட் பண்ணி கிளாப் வரைக்கும் போறோம். ஆனா கிளாப் பண்ணல. 21 டைம்ஸ் கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் தலைக்கு மேல வைங்க. ரைட் ஹேண்ட் அதுக்கு மேல 10 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ உச்சந்தலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ கைய மெதுவா மடி மேல கொண்டு வந்துட்டு 2 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ண போறது மூலாதார சக்கரம். வாங்க கால் ரெண்டும் பட்டர்ஃப்ளை பொசிஷன்ல சேர்த்துட்டு பட்டர்ஃப்ளை அப்படியே ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணிட்டு தலையை டவுன் பண்ணிட்டு பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ நேரா வந்துட்டு நீங்க ரைட் லெக் மேல லெஃப்ட் லெக், ரைட் லெக் மேல ரைட் பாதத்துக்கு மேல லெஃப்ட் பாதம், ரைட் பாதம் மேல லெஃப்ட் பாதம் வச்சுக்கோங்க. ரைட் பாதத்துக்கு மேல லெஃப்ட் பாதம் வச்சுட்டு காலை உடம்பு ஒட்டி கொண்டு வந்துருங்க. இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கணும். ஒரு காலுக்கு மேல இன்னொரு கால், ரைட் பாதத்துக்கு மேல லெஃப்ட் பாதம், அப்படி காலை உடம்பு ஒட்டி உங்க அடிவயிறை ஒட்டி கொண்டு வாங்க. காலை அடிவயிறை ஒட்டி. ரைட். இப்போ லெஃப்ட் எல்போ ஃப்ரண்ட்ல வைங்க. லெஃப்ட் எல்போ ஃப்ரண்ட், ரைட் எல்போ அதுக்கு முன்னாடி. நாக்க வெளியே நீட்டணும். மேல புருவ மத்திய பார்க்கணும். Tongue out and see the eyebrow center. And slowly inhale and exhale. Concentrate on your eyebrow center. Slowly inhale and exhale. After completing, just hands and chin mudra. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு கை ரெண்டும் மடி மேல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க போதும். உங்களால முடிஞ்சா ஃபீல் பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் லிசன். இப்போ உங்க கவனத்தை புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. Concentrate on your Agna Chakra. Just feel the pressure or light or numbness, whatever feel you have. Just feel on your Agna. ஐப்ரோ சென்டருக்கு நடுவுல ஏதாவது ஒரு உணர்வு தெரியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு அழுத்தமோ இல்ல ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஒரு உணர்வோ என்ன தெரியுதோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Now we are concentrating on our Agna Chakra. Just relaxly
Say inside yourself. உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கலாம். I am healthy and energetic. I am healthy and energetic. I am healthy and energetic. I am strong, steady and grounded. I am strong, steady and grounded. I am strong, steady and grounded. I am pure and perfect. I am pure and perfect. I am pure and perfect. I feel calm and peaceful. I feel calm and peaceful. I feel calm and peaceful. I am completely relaxed. I am completely relaxed. I am completely relaxed. All the chakras have aligned well. All the chakras have aligned well. All the chakras have aligned well. I become beautiful inside and outside. I become beautiful inside and outside. Just feel the relaxation throughout your body. Just feel the relaxation throughout your body. From head to toe, you feel the lightness. You feel you are completely relaxed. You are completely relaxed. தலையில இருந்து கால் வரைக்கும் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணி பாருங்க. உடம்பு ரிலாக்ஸா இருக்கிறதா உணருங்க. Now concentrate on your breathing. Inhale deeply. Exhale slowly and completely. Inhale deeply. Exhale slowly and completely. Inhale deeply. Exhale slowly and complete. Say inside yourself, Om Shanti Shanti Shanti. Now take your hands to Namaskar Mudra. Rub your hand. Produce lot of heat. Transfer the heat onto your face. உங்க ஃபேஸ்ல வச்சுக்கோங்க கைய, கண்ணை திறக்காம. அப்படியே கண்ணை திறந்து கைய பாருங்க. Again apply it on your face. Relax.